கோரிக்கைகள் நிறைவேற்றிட அரசாணைகள் நடைமுறைப்படுத்த மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் போராட்டம். முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, அரசாணை எண் நடைமுறைப்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துங்க. முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்குங்க. மாற்றுத்திறனாளிகளும் தேர்தலில் போட்டியிட தனி இடஒதுக்கீடு வழங்குங்க. இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் பணி வழங்க, ஆசிரியர் பணி வழங்க தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் கல்லூரிகளில் 5% இடஒதுக்கீட்டின் கீழ் விரிவுரையாளர் பணி வழங்க. முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றிட தேவைகள் பூர்த்தி ஆகிட அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளி அலுவலர்களை நியமிக்க வேண்டும். தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்று சென்னையிலே மாநிலம் தழுவிய மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், தமிழக அரசு எங்களுக்கான முக்கிய கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றி தர வேண்டும். மேலும் இந்த ஆட்சியிலும் கடந்த ஆட்சியிலும் எங்களுக்காக நிறைவேற்றப்பட்ட அரசாணைகள் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும். இது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. இந்த அரசாணைகள் என்பது அரசாணைகள் இப்போ வெளியான அரசாணைகள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு அரசாணை, முக்கியமான அரசாணை, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம், அதாவது அரசாணை எண் 246. இதன்படி அதாவது தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள், அதாவது சிவில் குற்றவியல் வழக்குகளில் பிரச்சனைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உடனடியாக இந்த அரசு அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கான மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு நீதிமன்றத்தை உடனடியாக அமைத்து தர வேண்டும். காலம் தாழ்த்ததுக்கு வேண்டாம், உடனடியாக எங்களுக்கு இந்த சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து தர வேண்டும். அடுத்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள், அதாவது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு பகுதி நேர மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களுடைய வாழ்வை நிலையெல்லாம் கேட்டோம்னா நம்மளெல்லாம் கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு பகுதி நேர மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடுகளிலையும். அவங்க இந்த ஆட்சி வந்தோடனே இவங்களுக்கு ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையில அரசாணை, தேர்தல் வாக்குறுதி 181 கீழ் இந்த மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கை 181 கூறியிருந்தார்கள். அதன்படி மாற்றுத்திறனாளிகள் அரசாணை 151 உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுல பகுதி நேர மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களும் அடங்கி விடுகிறார்கள். மருத்துவமனையில் பணி செய்கின்ற மாற்றுத்திறனாளி பணியாளர்களும் அதில் வந்து விடுகிறார்கள். தயவு செய்து மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் அரசு அலுவலகங்களை எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்கள நீங்க தயவு செய்து நீங்க 10 ஆண்டுகளுக்கு மேல ஒவ்வொருத்தரும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள இமீடியட்டா நீங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க. வேற யோசனை பண்ண வேண்டாம். தயவு செய்து முதல்வரையா உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம். அரசு ஊழியர்கள், அதாவது மற்ற டீச்சர்ஸை காட்டில இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் சேலரி, ஒரு நாள் இல்லைன்னா அவங்களுக்கு சேலரி போச்சு. இந்த கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இமீடியட்டா நீங்க அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்யணும். அப்புறமா மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு ஒண்ணு நடத்துறாங்க, டிஎன்பிசி தேர்வுகள் நடத்துறாங்க. இந்த டிஎன்பிசி தேர்வுக்கு மாற்றுத்திறனாளிகள் பல ஊர்கள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு தங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் கூட இல்ல. நிறைய மாற்றுத்திறனாளிகள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கி இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணி இப்படி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இமிடியேட்டா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. குறிப்பா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனி தேர்வு இமிடியேட்டா நடத்துங்க. கலந்தாழ்த்தாதீங்க. நீங்க ஒரு வருடம் ஆட்சி சொல்லி, இந்த ஆட்சி சொல்லி ஒரு வருடம் ஆட்சி. இப்ப திமுக ஆட்சி 3 ஆண்டுகள் நிறைவு வருகிறது. இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்ஸ் இல்ல. வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த ஒரு திட்டமும் நடைமுறைக்கு வரல. மேலும் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துகள் இருக்கை, மாற்றுத்திறனாளி இருக்கையில தினம் பிரச்சனை. எங்கு சென்றாலும் மாற்றுத்திறனாளி அங்க இருக்கையில எங்களுக்கு அமர்வதற்கு இடமில்லை. நாங்கள் நடத்துனர் ஓட்டுநரிடம் சண்டை போட்டு மாள முடியவில்லை. ஒவ்வொரு டெப்போக்களிலும் நாங்கள் புகார்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். இதற்கு உடனடியாக நீங்கள் தீர்வு கொடுங்கள். அதாவது பெண்கள் இருக்கையில் பெண்கள் மட்டுமே அமர வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவு என்று அங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் இருக்கையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் இருக்கையில் உள்ள
ஸ்டிக்கரை கிழித்திருக்கிறார்கள். எந்த விதத்துல நியாயம்? எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது 2 இருக்கை. பேருந்தில் உள்ள முன்பக்க படிக்கட்டினுடைய முன்பக்க இருக்கை, பின்னாடி ஒரு இருக்கை. இந்த 2 இருக்கையில ஸ்டிக்கரையும் கிழிச்சு வச்சிருக்காங்க. நடத்துனட்டு அதை கேட்டு நாங்க முறையிட்டு சண்டை போட முடியல. எங்களுக்கு தயவு செய்து மாற்றுத்திறனாளி இருக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் கிராமப்புறங்களில், அதாவது கடைக்கோடி பகுதியில், கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் அவங்களுக்கு தொய்ந்தால, அதாவது தொடர்ந்து வேலை பணி வழங்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் அங்கு அந்த மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் சாலை அந்த வேலை 100 நாள் வேலை திட்டத்தில் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கடினமான வேலைகளை செய்ய சொல்லி அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள் அல்ல, அதிகாரிகளை நான் குறை சொல்லவில்லை, அவர்களை கண்காணிக்கக்கூடிய களப்பணியாளர் இருக்கிற பார்த்தீங்கன்னா, அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கருணை இல்லாமல் கடப்பாறையை தூக்கி கொத்துங்கள், மம்புட்டி எடுத்து கொத்துங்கள், மண் சட்டியில தூக்கி சிமந்து பொங்கல் சொல்லி கடினமான வேலைகளை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறார்கள். இது யாருன்னா களப்பணியாளர்கள், அதிகாரிகளை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. தயவு செய்து இந்த விதிமுறைகளை கொஞ்சம் தளர்வு பண்ணுங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மாற்றுத்திறனாளிகளை இப்படிதான் நடத்தணும், நீங்க அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை கொஞ்சம் தளர்வு பண்ணுங்க. அவர்களுக்கு சில வேலைகளை கொடுங்க. ஆனா களப்பணியாளர்கள் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்கள அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த டார்ச்சரை எங்களுக்கு உடனடியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு உடனடியாக அதை எங்களுக்கு தீர்த்து தரணும். அதன் பிறகு இலவச வீட்டுமனை பெறுவதில் ரொம்ப சிக்கல். அவங்க அங்க நிறைய இடங்கள் காலிமனைகள் இருந்தாலும், அரசால் அடையாளம் காட்டப்பட்ட நிறைய புறம்போக்கு இடங்கள் இருந்தாலும், அந்த இடங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் கிடைப்பதில் மிகுந்த சிரமங்கள் இருக்குது, மிகுந்த அலைக்கழிப்பு. எந்த ஒரு இதுக்காக அங்க போனாலும் அந்த இலவச வீட்டுமனை பட்டாக்கு கடுமையான அலைக்கழிப்பு. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல, கடைக்கோடி கிராமங்கள்ல ரொம்ப சங்கடங்களை மாற்றுத்திறனாளிகள் சந்திச்சுட்டு வராங்க. இதுக்கு நீங்க ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை உண்டு பண்ணி கொடுக்கணும். 2வது, மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான அரசாணைகள், அதாவது சாலை ஓரங்கள்லாம் தள்ளுவண்டி கடை வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை இருக்குது. இதை தயவு செய்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளி நான் லோன் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணிக்கிறேன், லோனே கிடைக்காட்டாலும் நான் கடன் வாங்கினாலும் தொழில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. தள்ளுவண்டி கூட வாங்க தயாரா இருக்கிறாங்க. இடம் கிடைக்கல எங்களுக்கு. ஆனா நீங்க அரசாணை எங்களுக்கு வெளியிட்டு இருக்கீங்க, சாலை ஓரங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தள்ளுவண்டிகளை நிறுத்துவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு இடம் ஒதுக்க வேணும்னு சொல்லி. ஆனா மிகுந்த அதிர்ச்சியான ஒரு சம்பவம், நாங்க இதே பகுதியில், எழும்பூர் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த பகுதியினுடைய முக்கிய அமைச்சர், அதாவது சேகர் பாபு சார் அவர்களை நாங்கள் அவர்கள் வீட்டுக்கே சென்று மனு கொடுத்தோம். ஐயா, இந்த எழும்பூர் பகுதியிலே சில மாற்றுத்திறனாளிகள் சொந்தமாக தொழில் செய்யறதுக்கு, பிழைக்கிறதுக்கு விரும்புறாங்க, அவங்களுக்கு தள்ளுவண்டி நிறுத்த இடம் ஒதுக்கி கொடுங்கள் என்று ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தோம். அதற்கு அந்த அமைச்சர் சொன்னார், நாங்க இடம் ஒதுக்கி கொடுப்போம், அடுத்தால கார்பரேஷன்ல இருந்து ஏதாவது பிரச்சனைன்னு வரும், அவங்க அதை எடுக்க வருவாங்க, நீங்க எல்லாம் உங்க சங்கம் எல்லாம் திரண்டு போராட்டம் பண்ணுவீங்க, இதுதானே இதுக்கு நாங்க வழி வச்சு கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது, நீங்க போலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அரசு வளாகங்களில ஆவின் பாலகம் அமைக்கிறதுக்கும் ஒரு ஜீவோ இருக்குது எங்களுக்கு. அது அந்த திட்டத்தின் அடிப்படையில நாங்க ஆவின் பாலகம் எம்டி எல்லாம் போய் நாங்க சந்திச்சோம். அவங்க எங்களுக்கு அந்த ஸ்கீம் படி எங்களுக்கு இடம் ஓகே, எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனா பிளேஸ்மெண்ட்னு போகும்போது எங்களுக்கு அங்க கிடைக்கிறதே இல்லை, எந்த அதிகாரியும் சந்திக்க முடியல. இதுக்கும் நாங்க அந்த துறை அமைச்சரை சந்திச்சோம். அந்த துறை அமைச்சர் எங்களை என்ன சொன்னார்னா, நீங்க என்ன பார்க்காதீங்க, அங்க உள்ள லோக்கல் கட்சிக்காரங்களை போய் பார்த்து நீங்க அதை பேசி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. கட்சிக்காரங்களை பாக்குறதுக்கு நாங்க உங்களை ஒரு மரியாதைக்குரிய அமைச்சரை நாங்க பார்க்க வந்திருக்கோம்னா, நீங்க எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். இதை நீங்க செய்யணும். அப்புறமா மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் சொந்தமா ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்துறாங்க. சிட்டி உள்பட அனைத்து தமிழகங்க ஆட்டோ ஓட்டி தொழில் பிழைப்பு நடத்துறாங்க. அவர்கள் 2 கால்களும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவர்களால ஹேண்டிலிங் பண்ண முடியும். ஆட்டோக்களை பிரேக் எல்லாம் கையில செட் பண்ணிருக்காங்க, சொந்தமா ஓட்டி பிழைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படல. இது ஒரு மிகுந்த கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. எங்களுக்கு ஒரு ஓட்டுநர் உரிமம் கிடைச்சா நாங்க ஏதாவது பிழைச்சுக்கிடுவோமே, எங்கேயாவது எங்களை மறிக்க மாட்டாங்களே அப்படின்னாங்க. எங்கேயாவது இவங்களை மறிச்சு கேட்கும் போது இவங்க கிட்ட ஓட்டுநர் உரிமம் இல்லை. ஒரு சங்கத்துக்குள்ள போய் ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க உள்ள நுழையணும்னா இவங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். இருந்தாதான் இவங்க அந்த ஸ்டாண்டுக்குள்ளே நுழைய முடியும். அதனால அரசாங்கம் கருணை கூர்ந்து மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். சண்முக சுந்தரம், மாநில தலைவர், தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம்.